எனக்கு வாக்களிக்க திருவெரும்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய தலைவர், மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு மிக மிக நன்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஆட்சி தொடரும். அவர் அதுக்கான முதல்வராக இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தது மிகப்பெரிய சவுக்கடி ஆட்சியாளர்களுக்கு, ஆண்டவர்களுக்கும் மிகப்பெரிய சவுக்கடி மக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கள் தலைவர் கண்டிப்பாக ஊழலாத ஆட்சி அமைப்பார். தமிழக மக்கள் போற்றும் அளவுக்கு அவர் ஆட்சி நடக்கும். எல்லா திட்டங்களும் மக்களுக்கான முதல்வராக திகழ்வார். நானும் மக்களுக்கான எம்எல்ஏவாக கண்டிப்பாக தொடர்வேன். கண்டிப்பாக சார். முதல் கழிப்பறை, பொது கழிப்படம் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் வாக்கு சேகரிக்க போனது பார்த்தீங்கன்னா பொது கழிப்பறை தான் நிறைய, எனக்கு 27-28 இடத்துல தான் கேட்டாங்க. அது மக்களுக்கு அடிப்படை வசதி. நம்ம பெரிய கட்டடம் கட்டுறோம், நூலம் கட்டுறோம், இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது. அடிப்படை திட்டங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது நான் நேரடியாக பார்த்தேன். அது எங்கள் தலைவர் கிட்ட கூட சொன்னேன். பொதுமக்கள் என்ன கேட்டாங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி பொது கழிப்பறை எல்லா ஊர்லையும் கேட்குறாங்க, குடிநீர் வசதி கேட்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, குடிக்கிறதுக்கு தண்ணி. அந்த தண்ணி வசதி கூட எந்த கிராமத்துலேயும் காவிரி பக்கத்தில் ஓடுது. திருவெரும்பூர் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய காவிரி ஓடுது. ஆனால் இங்கே காவிரிக்கு தண்ணி யாருக்கும் குடிக்க. நீங்கள் ராமநாதபுரம் இவ்வளோ தூரம் போகுது, ராமநாதபுரம் கூட்டுக்குடி இருக்குன்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. ஆனால் எங்கே கிடைக்கல? திருச்சி மாவட்ட மக்களுக்கு அது கிடைக்கிறது. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்போம். எங்கள் தலைவர் அதுக்கான உறுதியாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பொது கழிப்பிடம் முதல் எனக்கு என்னன்னு கேட்டீங்க, முதல் பண்டில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் தான். எனக்கு இதுவரையும் கோரிக்கை வச்சது ஓட்டு சேகரிக்க போகிறப்ப பொது கழிப்பிடம் எல்லா ஊரையும் கேட்டாங்க. அந்த பொது கழிப்பிடம் முதல் இது பார்த்தீங்கன்னா அந்த பொது கழிப்பிடம் தான். அதன் பிறகு குடிநீர், சாக்கடை வசதி, ரோடு வசதி, இது எல்லா கிராமத்துலையும் இல்லாமல் இருக்குது. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். மக்கள் படுற அவலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்க போகும்போது கண்கூடாக பார்த்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றிருக்கணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுங்கட்சியில் அமைச்சரவையை போட்டு எதிர்த்து போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்களும் அதே கட்சியில் இருக்கிறீங்க. இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி சார் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு 40 ஆண்டு காலம் உழைச்ச ஒரு கட்சி வாய்ப்பு தரல. என்னை தலைவர் தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீ அவராகவே பார்க்குறாங்க. நான் வாக்கு சேகரிக்க போகிறப்ப என்னை தளபதி விஜயாவே பார்க்குறாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்நாள் முழுக்க என் உயிருள்ள வரலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவருக்கு, இந்த கட்சி தொண்டர்களுக்கும் நான் விசுவாசமாக இருக்கேன். ஏன்னா என்னை தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை பார்க்கவே முடியாது. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவருக்கு தாவேக்காயம் கூட பயணித்த தொண்டர்களுக்கு, எங்களுடைய பகுதி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர், இலைக்கழக செயலாளர், நான் வந்ததுக்கப்புறம் பூத் செயலாளர்னு போட்டோம். அந்த பூத் செயலாளர்களுக்கு அவ்வளோ பேருக்கும் இந்த நன்றி. இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமை. மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க எல்லாருமே. யாரையும் நம்ம சொல்ல முடியும், எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பு பொதுச் செயலாளர் என்னுடைய அண்ணன் குஷி ஆனந்த் அவர்கள் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவர், என்னுடைய அருமை அண்ணன் என் ஆனந்த் அவர்கள், அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. எங்கள் தலைவருக்கு எத்தனை முறை சொன்னாலும் இது நன்றி கடன் ஆகவே ஆகாது. அவருக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் இருக்கிற என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் நன்றி கடன் இருக்கிறேன். என்னுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆழ்ந்தவர்களுக்கும் நான் நன்றி கடன் இருக்கிறேன். இந்த தொண்டர்களுக்கு நன்றி கடன் இருக்கிறேன். என்னை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா பொதுமக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் மகளிர்லேருந்து நீங்கள் அத்தனை பேரும் என்னை கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்கள், அது யாரால? என்னுடைய தலைவரால், என்னுடைய தலைவர் விஜயால். அவராக பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பெரிய இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் ஒரு இடத்துல போனால் அப்படியே 200 பேர் இருந்தால் 100 பேர் போட்டு அவராகவே பார்க்குறாங்க மக்கள். நான் இப்போ யோசிச்சு பாருங்கள், என் வாழ்நாளில் நடக்க போகிறது நீ ஆட்சியில் முழுக்க அவர் எப்படி நினைக்கிறாரோ இவ்வளோ இல்லாத ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி அதுக்கு 100% உறுதியாக நான் இருக்கேன். அதுக்கு அதுக்கு முன்னுதாரணமாக திருவள்ளூர் நீ எது இருக்கோ இல்லையோ
இந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உதாரணமாக திருவள்ளூர் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், போதை இல்லாத திருவள்ளூரா ஒளிப்பேன் என் பேட்டியில் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். போதை இல்லாத திருவள்ளூர் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் தலைவர் போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றுவார். அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு நடக்க போகிறார். அவர் நல்வழிப்படுத்துவார். கண்டிப்பாக நீ இவ்வளோ தூரம் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வாக்குறுதி செலுத்தியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக அவர் நல்வழிப்படுத்த எங்களை வந்து 100% நல்வழிப்படுத்துவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எங்களுக்கு வேலை. எங்களுக்கு என்ன தலைவர் சொல்கிறத எல்லாம் ஊற்றி போயிட்டு இருக்கு. அவர் சொல்கிறத கேட்குறாங்க சார். எது கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவார் சார். அதில் என்ன சார் இருக்குது? தலைவர் என்ன சொல்கிறாரோ தலைவர் நம்ம எங்களை நீங்கள் பாருங்கள், இவ்வளோ உயர்த்தி பார்த்தாரு, இதுக்கு செயல்பட போகிறோம். தலைவர் கொடுத்தா அதுக்கு நிகராக அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி நடப்போம் சார். அவர் சொல்கிற வேலையை கேட்குறது தானே. அதுக்கு என்ன வேலைன்னு சொல்கிறது என்ன சார்? சார் நிறைய நான் தான் சொல்கிறேன், கடமை இன்னும் ஜாஸ்தி சார். எங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தவங்க மாதிரி நடக்காமல் எங்களுக்கு எதுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, மாற்றம் வேணும்னு செலுத்தியிருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு நாங்கள் நடக்கணும்ல, கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அதுக்கான என்னுடைய நடவடிக்கைகள் கண்டிப்பாக அந்த மாற்றம் நடக்கும் சார். நன்றி.